அரசியல்னு சொன்னாலும் ஆந்திராலையும் சரி தமிழ்நாளையும் சரி நடிகர்கள் வந்து நிறைய அரசியல் வராங்க. நீங்களும் இதை பற்றி பேசிட்டே இருக்கணும். இப்போ ஒரு கருத்தை சொன்னால் தமிழ்நாடு மீடியாலாம் போடும், அது நல்லதா கெட்டதா, நடிகர்கள் அரசியல் வர்றது, நம்ம கட்சி ஆரம்பிக்கிறது. யாரான அரசியலுக்கு வரலாம் சார். இப்போ இன்னைக்கு இவர் பாபா ராம்தேவ் அவர் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார். அவரை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் அவர் இருக்கிற எதுக்காக அந்த உண்ணாவிரதம் இருக்கிறார் என்ற அந்த காஸ் இட்ஸ் ஃபார் வெரி குட் காஸ். அதை எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணணும். நான் வந்து ஆக்சுவலாக இந்த நிலைமையில் இல்லைன்னா நான் இன்றைக்கி போய் அங்கே அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அண்ணா ஹசாரேக்கு சப்போர்ட் பண்ண முடியல. அப்போ வந்து எல்லாம் பார்த்தோம், அவரோட பேசினோம். இப்போ அண்ணா ஹசாரேவோட ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் நாங்கள் 12th இந்த மந்த் 12th இஸ் கமிங் டு ஹைதராபாத். அண்ட் டாக்டர் ராஜசேகர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எங்கள் ட்ரஸ்ட் மூலியமாக ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். அது இப்போ அதுக்காக நாங்கள் ஹைதராபாத் சீக்கிரம் போகணும் கூட. ஸோ அந்த மாதிரி இப்போ பாலிட்டிக்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றது. என்ன நடந்தால் நல்லா இருக்குன்றது கூட எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன நடந்தால் நல்லா இருக்கும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு கூட நம்ம நடத்தாமல் இருக்கிறோம். அதை எல்லாரும் சேர்ந்து இப்போ நம்ம நடத்தினா வர இந்தியா ஒரு பெரிய நாடாக இன்னும் வளர்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். This is all for our country only. If the corruption goes off, definitely ஒரு 100 ரூபா செலவு பண்ணுற இடத்துல 50 ரூபா தான் போய் சேருது. அதே 100 ரூபா போய் சேர்ந்தா எவ்வளோ வளர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி கரப்ஷனே இல்லாமல் இருந்தால் டெஃபினெட்லி ஒண்டர்ஃபுல். அண்டு நம்ம முக்கிய மந்திரி, அதாவது நம்ம சீஃப் மினிஸ்டர் நான் கேள்விப்பட்டது, நான் நிறைய படிக்கலை, பேப்பருங்க நிறைய படிக்கல. ஆனால் எங்கள் வீட்டில் சொன்னதெல்லாம் பார்த்தா அவங்க இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளாக நாங்கள் நின்று காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் ஜீவிதா இந்த படத்துக்காக, இதுதான்டா போலீஸ் இந்த படத்துக்காக செக்ரட்டேரியட் போய் இந்த பெர்மிஷன்ஸ் வாங்குறதுக்காக செக்ரட்டேரியட் போனான். நாங்கள் அங்கே கடல் கண்ணன் சார் தான் எங்கள் ஃபைட் மாஸ்டர். ஸோ வந்து இந்த கீழ்பார்க்மெண்ட்டில் ஹாஸ்பிட்டலில் ஷூட்டிங் வைக்கலான்னு சொன்னோடனே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணோம். மேனேஜர்ஸ் எல்லாம் பெர்மிஷன்ஸ் எல்லாம் போன பிறகு இங்கே வந்த பிறகு தெரிஞ்சது ஹேஸ் டு கோ த்ரூ கவர்மெண்ட். கீழ்பார்க் மெண்டல் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்டாங்க NOC. பட் கவர்மெண்ட்டில் வந்து போயிட்டு வரணும், தட் வில் டேக் அட்லீஸ்ட் 3-4 நாள் ஆகும் அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து யூனிட் எல்லாம் வந்தாச்சு. இது வந்து சம்ம எங்களுக்கு ஒரு சின்ன ராங் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன். என்ன இங்கே ஹாஸ்பிட்டலில் பெர்மிஷன் வந்துருச்சுல அப்படின்னு நினச்சி வந்துட்டோம் நாங்கள். அப்புறம் வெளில வேஸ்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக செக்ரட்டேரியட் போனேங்க. ஆக்சுவலாக வந்து எந்த இன்ஃப்ளூயன்ஸ் யாருக்கிட்டையும் நான் பேசலை. நான் சார் என்ன, நான் படத்தினுடைய டைரக்டர் ப்ரொடியூசர், யூனிட் இங்கே வந்திருக்கு, இவங்க NOC கொடுத்தாச்சு, மை கான்ட் ஐ கோ அண்ட் ஆஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டர் மிஸ்டர் செந்தமிழன் சார் பார்க்க போனேன். நேராக நான் போனேன் செக்ரட்டேரியட்டில். வெளியே வண்டி நிப்பாட்டு போனால் அங்கே டிக்கெட் வாங்கணும், உள்ளே போனோம். அவரை பார்க்கணுன்னு சொன்னோடனே இந்த ஃப்ளோரில் இருக்கார், இந்த ஆஃபீஸ்ன்னு சொன்னாங்க. பட் என்னை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அங்கே போனால் ஒரு நல்ல ஒரு க்யூ இருந்தது. ஆனால் நான் ஸ்டூடெண்ட் இந்த க்யூ, நான் க்யூவில் நின்னேன். அப்புறம் உள்ளே இருந்து ஒரு செக்ரட்டரி வந்து பார்த்தா, ஐயோ மேடம் என்ன நாங்கள் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம். என்னை உட்கார சொன்னாங்க. ஆஃப்டர் ஒரு 10-15 மினிட்ஸ் அவங்க வந்தவங்களை எல்லாரையும் அவர் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு என்னை உள்ளே கூப்பிட்டாங்க. நான் போய் இந்த மாதிரி NOC காமிச்சிட்டு, இப்படி இருக்குது சார், யூனிட் எல்லாம் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் கொடுத்தா நாளிலேருந்து நாங்கள் ஷூட்டிங் பண்ண முடியும், இல்லை இது பெரிய ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் உடனே அவர் செக்ரட்டரி கூப்பிட்டு, நீங்கள் உடனே இந்த ஃபைல் மேலே எடுத்துகிட்டு போய் அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஈவினிங்குள்ளே பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக பண்ணிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்தாச்சு. அப்படியே எங்களுக்கு ஈவினிங் பெர்மிஷன் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டே நாங்கள் ஷூட்டிங் பண்ணோம். இட் வாஸ் அமேசிங். நான் வந்து எங்கள் செக்ரட்டேரியட்டில் அந்த மாதிரி நான் பார்க்கல. அதாவது ஆந்திர பிரதேஷ் செக்ரட்டேரியட்ல இந்த மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் போய் இதை கூட போய் பேசணும், சொல்லணும். ஆனால் இப்போ என்ன இருக்குன்னா, அங்கே கவர்மெண்ட்டே ரொம்ப பரிதாபகரமான ஒரு சூழ்நிலை. என்ன ஏன்னா இப்போ சீஃப் மினிஸ்டர் கண்ட்ரோலில் இல்லாமல் அவர் யாரையும் கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா எல்லாருமே பயங்கர ஸ்பிளிட்டு, பயங்கர பாலிடிக்ஸ்னா, அரசியல்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் இப்போ நடந்துகிட்டு இருக்காங்க ஆந்திர பிரதேஷ். காங்கிரஸ் பற்றி தான் எல்லாருக்கும் தெரியுமே. வைஎஸ் ராஜசேகர் ரெட்டி சார் இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு மாதிரி கிரிப்ல இருந்தது. எல்லாரும் வந்து வேற அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். அவர் இறந்து போன பிறகு அப்படியே குரூப்பிசம் வந்தாச்சு. இந்த சீனியர்ஸ் முன்னாடி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே அடி சண்டை தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டே கிடையாதுங்க. இங்க வந்து பார்த்தா எல்லா மினிஸ்டருமே வந்து ரூம்ல இருந்தாங்க. எங்க செக்ரட்டரியில போனா எந்த மினிஸ்டருமே பார்க்க முடியாதாங்க. நீங்க அன்னைக்கு பார்த்தப்போ எவ்ரிபடி வேர் டூயிங் தேர் ஜாப். எல்லா மினிஸ்டர்ஸ் கேபின்ஸ்ல இருந்தாங்க. காமன் மேன் வேர் allowed to go meet without any influences.
ஐ டோன்ட் நோ இனிஷியலா இப்படி இருக்குதா அப்புறமா அப்படி இருக்குமா தெரியாது. பட் ஐ விஷ் இது மாதிரி கண்டினியூ ஆனா டெஃபினட்டா நல்லா இருக்கும். இவ்வளவு கோவமா இருக்கு இவ்வளவு பேசுறீங்களா? நீங்க ஒரு கட்சியில சேரலாம், ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், ஏன் செய்ய மாட்டீங்க? அது ஒரு பெரிய வேலை இல்லைங்க. இப்போ அந்த வேலை அவசியமா முடிஞ்ச வரைக்கும் அந்த வேலை இல்லாம நம்ம எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் அந்த நினைப்பு கூட இருக்கு, தெரியாது நம்ம மனிதனோட நினைப்பு எப்படி போகுதோ. இந்த கட்சியில சேர்ந்தா கூட இல்ல கட்சி உங்க சொந்த கட்சியே ஆரம்பிக்க கூடாது. கட்சியில சேர்ந்தாலும் we had some issues இல்லையா ப்ராப்ளம். இவர் frankness-க்கு ஒரு outspoken கேரக்டருக்கு இட்ஸ் நாட் லைக் போய் யாரு பின்னாடி போய் அப்படி நிக்க முடியல நம்மளால. ஸோ ஆப்வியஸ்லி nobody will like it. நீ தப்பு பண்ணேன்னு சொன்னா யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அதனால இப்போ எங்க ட்ரஸ்ட் இருக்கு, ட்ரஸ்ட் மூலியம் we thought okay டூயிங் சர்வீஸ் வந்து பாலிடிக்ஸ்ல இன்டர்வியூ பண்ணா நல்லா இன்னும் பிக்கர் ஸ்கேல்ல பண்ணலாம், நமக்கு நிறைய நெட்வொர்க் இருக்கும், பெரிய ஸ்டேஜ் இருக்கும், நிறைய ஹெல்ப் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். பட் அந்த பொலிட்டிக்கல்ல போனா கூட வந்து இட்ஸ் நாட் லைக் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ இல்லை. We wish some party will come. Do public service, you can do it without joining. Exactly. It's also there. Yeah. பட் இப்போ நம்ம சினிமாவில் பேசுகிறோம், ஒரு அநியாயம் நடந்த உடனே தட்டி கேட்குறோம். ஆனால் நிஜ லைஃப்பில் அதெல்லாம் ஒரு கனவாக தான் இருக்கு தவிர ஒரு எது சொன்னாலும் அது தப்பாக போயிடுது. நம்ம எதையுமே ஒரு தட்டி கேட்க முடியல. வேற என்னன்னு சொல்லுங்க, எதுக்குங்க உங்களுக்கு இதெல்லாம், ஏன் நம்ம நீங்க பாட்டுக்கு விட்டுட்டு போயிட வேண்டியதானே, அவங்க எல்லாம் பெரிய ஆளுங்க அப்படி. யார் பெரிய ஆளு யார் சின்ன ஆளுங்க, யார் பண்ணாலும் தப்பு தானே. வாட் இஸ் பெருசு வாட் இஸ் சின்னது, அந்த மாதிரி நம்ம ஆர்குமெண்ட் பண்ணா அப்படி போயிட்டே இருக்குது. இப்ப இவர் சொன்ன மாதிரி ஆனா சீர்திருத்தம் வரணும் சார், வந்துகிட்டு இருக்கு. அதை விட்டுறக்கூடாது. நம்ம எல்லாருமே சேர்ந்து அதை இன்னும் தப்பு எங்க இருந்தாலும் உடனே சுட்டி காட்டணும், அது தப்புன்னு சொல்லணும். அதுக்கான இது வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது, நியாயம் நடக்கிற வரைக்கும் விடக்கூடாது. பட் இப்போ எங்க ஜென்ரேஷன் தேங்க்ஸ் டு மீடியா, இந்த மீடியானால எங்க ஜென்ரேஷன் நல்லா ரியலைஸ் பண்றாங்க. லாட் ஆஃப் ரியலைசேஷன் நம்ம முந்தி நினைக்கிறத விட ஐ டோன்ட் திங்க் பீப்புள் ஆர் பிளைண்ட்லி போறதில்லை. பட் ஒன் திங் நிறைய பேர் நம்மளுக்கு எதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுறாங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணா கண்டிப்பா நிறைய பேர் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ அவங்கள நல்லா எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இப்போ அந்த இது கொண்டு வரணும், மசோதாவை கொண்டு வரணும், அதில் லோக்பால் பில்லை பாஸ் பண்ண வைக்கணும். இல்லைன்னா என்ன சார், இப்போ போலீஸ் தப்பு பண்ணால் ஆன்டி கரப்ஷன் பியூரோ இருக்குது. இப்போ பொலிட்டீஷியன் பண்ணுற கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா there should be some ஆன்டி கரப்ஷன் பியூரோ மாதிரி சம்திங் should be there. அதை கொண்டு வராங்க. அது கொண்டு வரது முயற்சியை இப்போ அப்படியே அமைக்கணும்னு பார்க்குறாங்க. அதை அமுங்காமல் நம்ம எல்லாம் போராடி அதை அந்த பில் பாஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வரணுன்றது என்னோட கோரிக்கை, நிறைய பேரோட கோரிக்கை. அதை விட்டுறக்கூடாதுன்ற போராடணும். ஜெயில போடுறாங்க, வந்துடுறாங்க, வந்த பிறகு கூட அவங்க சம்பாதிச்ச சொத்தெல்லாம் என்ன ஆகுது, அவங்க எல்லாம் வச்சுட்டு தானே இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அதான் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போ நானே கேட்குறேன், இப்போ நான் ஒரு 5000 10,000 கோடி சுண்டல் பண்ணிடுறேன், அமுக்கிட்ட பிறகு 5 வருஷம் 10 வருஷமா ஜெயில் தண்டனை கொடுங்க, போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஜாலி இல்லை. அது 5000 10,000 கோடியை நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம்ல. அது இருக்கக்கூடாது. எதுக்கு ஜெயிலுக்கு போனா அந்த 5000 10,000 கோடியை கூட திருப்பி எடுத்துடணும். அது பண்ண மாட்டேங்குது கவர்மெண்ட். இல்ல நான் இதை பத்தி அரசியல் ஃபுல்லா இந்த படத்துல இல்ல, பட் நெக்ஸ்ட் ஒரு படம் பண்றாங்க, அந்த படத்துல ஃபுல்லா இருக்குங்க பாலிடிக்ஸ். அடுத்த படத்துல ஃபாதர் அண்ட் சன்னா பண்றேன். அடுத்த 2 கேரக்டர் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இல்லைங்க. we joined in few parties, பாலிடிக்ஸ் பார்த்தோம், பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தோம், பக்கத்துல உட்கார்ந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டோம். பணம் சம்பாதிக்கிறது பத்தி கூட ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. ஆமாங்க, சம்பாதிக்க மாட்டாங்களா, வச்சா காசு இருந்தா தானே நம்ம பார்ட்டி நடத்த முடியும், இது என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி தான் அவங்களும் சொல்றாங்க. சுத்தி இருக்கிறவங்க அவங்கள போய் சப்போர்ட் பண்றவங்க அதான் சொல்ல. என்னங்க நாளைக்கு யாராவது மீடியா நம்மள கேக்குறாங்க, என்னங்க உங்க லீடர் இப்படி கரப்டா நீங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கூடாதுங்கிறாங்க. அப்படி இல்ல. இப்ப எப்படியே போச்சுன்னா கரப்ஷன்ன்றது சர்வசாதாரணமாய் போச்சு. இப்போ அவரும் சம்பாதிச்சார், இவரும் சம்பாதிச்சாரு, அவர் கம்மியாக சம்பாதிச்சாரு, இவருக்கு 1,00,000 கோடி சம்பாதிச்சாரு, அப்படிதான் பேசிக்கிறாங்க தவிர இவன் தப்பு பண்ணா அவன் தப்பு பண்ணான்னு இல்லை. நம்பால் நம்மள நல்லா அடிச்சார்டா, அவரை விட நம்பால் சூப்பர்டா, இப்படிதான் பேசிக்கிறாங்க.